உங்க வீட்ல நீங்க மாடு வளர்க்குறீங்களா? உங்க மாட்ல இருந்து வரக்கூடிய வருமானம் தான் உங்க வீட்டு செலவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மாட வச்சு ஒரு வருமானம் பார்க்குறீங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய பால கறந்து ஒரு சில வீடுகளுக்கு ஊத்தி, அதன் மூலியமா வருமானம் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த பால் உற்பத்தி அப்படின்றது எங்க இருந்து வருது? மாட்டோடைய மடியில இருந்து வருது. ஸோ அப்பேற்பட்ட இந்த மடியில, மடி காம்புல ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால பாலே கறக்க முடியாது. அதனால நம்மளுடைய வருமானம் அப்படின்றதுமே ஒரு கேள்விக்குறியா மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாடுகளுக்கு வரக்கூடிய மடிநோய் இருக்கு இல்லையா? மடி நோயா இருக்கலாம், இல்ல காம்புல வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளா இருக்கலாம். இது எதனால வருது அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள், நம்ம எப்படி முன்கூட்டியே இதெல்லாம் வராம தடுக்கலாம் அப்படின்ற முழு விவரம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். குறிப்பா மாடு வச்சிருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு இது நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். மாடுகளுக்கு வரக்கூடிய மடி அல்லது காம்புல வரக்கூடிய நோய் தாக்குதல் என்னென்ன, இது எதனால வருது, இதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. போஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. பொதுவா இந்த மாடுக்கு வரக்கூடிய இந்த மடி நோய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 காரணம் வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு உள்புறத்துல இருந்து வரக்கூடிய ஒரு சில காயங்களா இருக்கும். இன்னொன்னு வெளிப்புறத்துல ஏற்படக்கூடிய காரணங்கள். இந்த வெளிப்புற காயம் எதனாலலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாடு ஏதாவது இந்த கல்லு, கூழாங்கல்லு, இல்ல கப்பி, ஷார்ப்பா இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது இருக்கு அப்படின்னும்போது, அந்த சர்ஃபேஸ்ல வந்து உட்காந்துருச்சு, படுத்துருச்சு அப்படின்னும்போது, அது கீறி அதன் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெளிப்புற காயங்கள் வரும். அதை தாண்டி நீங்க மாடு கட்டி போடக்கூடிய இடங்கள் வந்து அசுத்தமா இருக்கு, ரொம்ப வந்து அன்ஹைஜீனிக்கா இருக்கு, சுத்தமாவே இல்ல அப்படின்னும்போது, அதன் வழியாக கிருமிகள் வந்து மாட்டோட மடியில ஏறி, இதன் வழியா இந்த மாட்டோடைய வெளிப்புறத்துல வந்து ஒரு சில காயங்கள் வர்றதுக்கான காரணம் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க அந்த மாட்டை கட்டி போடக்கூடிய இடமானதை வந்து ரொம்ப கிளீனா சுத்தமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காயத்தை நீங்க எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே மாட்டோடைய மடியை நீங்க சுத்தமா பால் கறந்ததுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி விடுறீங்க, அது வந்து கிளீனா வச்சுக்கிறீங்க அப்படின்னும்போது, இயற்கையாகவே அது என்ன ஆகும், ஒரு 5ல இருந்து 6 நாட்களுக்குள்ளவே அது சரியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு தனியா நீங்க வந்து கேர் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அப்படியே ரொம்ப கன்சர்னா இருக்கீங்க, இல்லப்பா அது என்ன ரொம்ப காயமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுடைய வீட்டு மருத்துவம் இருக்கும் இல்லையா? நீங்க பொதுவா உங்களுடைய மாடுகளுக்கு என்ன மாதிரியான வீட்டு மருத்துவம்லாம் பண்ணுவீங்களோ, அந்த மாதிரியான வீட்டு மருத்துவத்தை செய்யறது மூலியமாவும் அது சீக்கிரமாவே சரியாகிடும். ஸோ இந்த வெளிப்புற காயத்தை பத்தி பெருசா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த உள்புற காயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா இத பத்தின ஒரு பெரிய அக்கறை உங்களுக்கு இருக்கணும். இந்த உள்புற காயம் எதனால வரும் மெயினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுக்கு வந்து பால் கறக்கும் இல்லையா? ஸோ இந்த பால் கறக்கும்போது நெறைய பேர் நெறைய விதமா வந்து பால் கறப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முழுமையா அந்த முழு காம்பு புடிச்சு வந்து பால் கறப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி பீச்சு விட்டு பால் கறப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த மாட்டோட காம்ப இப்படி மடக்கி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பால் கறப்பீங்க. ஸோ இப்படி முழுமையா புடிச்சு இழுத்தாலும் சரி, இல்ல இப்படி பீச்சு விடுறீங்க அப்படின்னும்போது, பெருசா அந்த மாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதுவே நீங்க இப்படி மடக்கி விடுறீங்க அப்படின்னா, ரொம்ப வேகமா வந்து பால் கறக்குறீங்க அப்படின்னும்போது, உள்ள இருக்கக்கூடிய சதையானது என்ன ஆகும் அப்படின்னா, ஒராசி ஒராசி இதுக்கு வீக்கம் வர ஆரம்பிக்கும். இந்த வீக்கம் வருது அப்படின்னாலே, உள்ள வந்து காயம் வந்து, அந்த காயமானது என்ன ஆகும் அப்படின்னா, குட்டி குட்டி கட்டியா மாற ஆரம்பிக்கும். இந்த கட்டியானது எந்த சைஸ்ல இருக்கும் அப்படின்னா, சின்னோண்டு கடுகு சைஸ்ல இருந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வரைக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த உள்புற காயம் வந்து வந்துருச்சு, இது எப்படி வந்துருச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பால் கறக்கும்போது ஏதோ ஒண்ணு அடைக்கிற மாதிரியே இருக்கும். மாடு வந்து சரியா பால் கறக்க விடாது. ரொம்ப வலியில என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களே எட்டி உதைக்கும். ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா, ஓகே உள்ள ஏதோ ஒரு அடைப்பு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இப்படி இருக்கு அப்படின்ற நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனடியா உங்களுடைய கால்நடை மருத்துவர அணுகி, அதுக்கு ஒரு சில சிகிச்சை இருக்கு. அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு உருண்டையா காய்ஞ்சு போயிருக்கும். ஸோ அத அவங்க வந்து மருத்துவர் எடுப்பாங்க. அத தாண்டி நீங்களே வீட்லயே நானே எடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு யாருமே பண்ண வேண்டாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாட்டுக்கு வந்து பால் கறக்குறீங்க அப்படின்னும்போது, பொறுமையா பால் கறக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லையா, நல்ல முறையா அந்த முழுமையா அந்த காம்பு ஃபுல்லா புடிச்சு பண்ணணுமே ஒழிச்சு, இப்படி மடக்கி பண்றது, உங்களுடைய நகம் வந்து அழுத்தி பண்றது, இந்த மாதிரி வந்து உங்களுடைய மாடுகளுக்கு நீங்க பால் கறக்க கூடாது. அடுத்து இந்த மாட்டு மடியில வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டோடைய காம்பு இருக்கு இல்லையா? இந்த காம்புல எப்போதுமே அந்த துவாரம் இருக்கும். அந்த துவாரம் வழியா தான் உங்களுக்கு பால் வரும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல இந்த துவாரத்துடைய சைட்ல இருந்து இந்த பால் கசிய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா
பாலே வராது. சோ இது எதனால வருது அப்படின்னும் போது இதுவும் இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சோ இப்படி உங்க மாட்டுடைய காம்போடைய சைடுல இருந்து பால் கசிய ஆரம்பிக்குது அப்படின்னும் போது உடனடியா உங்களுடைய கால்நடை மருத்துவரை அணுகுனீங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்டிச்சஸ் போட்டு அதை வந்து சரி பண்ணுவாங்க. இதை நீங்க கண்டுக்காம இல்ல வந்து லெத்தாஜிக்கா இல்ல கொஞ்ச நாள் 2-3 நாள் கழிச்சு போய் டாக்டரை பார்த்துக்கலாம் அதுவாவே சரியாயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இன்னுமே பெரிய ஆபத்தை தான் அந்த மாட்டுக்கு கொடுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனையை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உடனடியா உங்களுடைய கால்நடை மருத்துவரை அணுகிடுங்க. சப்போஸ் நீங்க தாமதமா போறீங்க அப்படின்னும் போது அந்த மாட்டுடைய காம்பு வந்து முழுமையா வந்து இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டு அந்த காம்புல இருந்து இனிமே பால் வராத அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உடனடியா உங்களுடைய மருத்துவரை அணுகுங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாடா இருக்கட்டும் இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு கால்நடை நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னாலுமே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே உடனடியா உங்களுடைய கால்நடை மருத்துவரை அணுகுறீங்கன்னும் போது அதற்கான தீர்வு அப்படின்றதும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்க கால்நடை மருத்துவருடைய கான்டாக்ட் சொன்னா ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரத்துல ஒரு உடனே வரா மாதிரியான கால்நடை மருத்துவர் உங்க பகுதியில் இருக்காங்கன்னும் போது அவங்களுடைய நம்பர்ஸ்லாம் கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம். எந்நேரம் கூட்டாலும் இந்த டாக்டர் வருவாருப்பா அப்படிலாம் ஒரு சிலவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள எப்போதுமே கான்டாக்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அது என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்கலாம், அது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கவனத்துல வச்சுட்டு எப்போதுமே உங்களுடைய கால்நடையை வந்து கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே மாதிரி நிறைய ஃபார்மிங் ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கு அப்படின்னாலுமே அந்த கருத்தையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து பதிவு பண்ணலாம். அண்ட் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அது குறித்து மார்க்கெட்டிங் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம பாஸ்வாலா ஆப்ல 500+ கோர்சஸ் இருக்கு. மென்டர்ஸ் கூட நீங்க டைரக்ட் வீடியோ கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுமே வந்து தீர்த்துக்கலாம். அதனால இப்பவே பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Bosswala. Be the boss.